ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எம்சிக்யூவில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷன் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின்ஸும் அதோடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி கண்ட்ரீஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி வேர்ல்டு பேங்க் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இன்டெக்ஸ். அப்போது இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு, என்னன்னா லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இன்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுற இன்ஸ்டியூஷன் யார், ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னா இட்ஸ் நன் அதர் தென் வேர்ல்டு பேங்க். அதில் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் 139. ஓகேவா? ஸோ 139 கண்ட்ரிஸ் வேர் இன்க்ளூடட் இன் தி வேர்ல்டு பேங்க்ஸ் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இன்டெக்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, according to the World Gold Council report, how much did India's gold investment demand reach in 2024? So 2024ல மட்டும் இந்தியா வந்து எவ்வளோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் பாப்புலேஷன் ஸோ எத்தனை டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 239 டன்ஸ். என்னதான் விலைவாசி கூடினாலுமே மக்கள் நகை எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அக்கார்டிங் டு த வேர்ல்டு கோல்டு கவுன்சில், ஓகேவா? ஸோ வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவோட 2024 இயரோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 239 டன்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 60% வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குதான். சரிங்களா? 2023 கம்பேர் பண்ணுறப்போ 60% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் விலையை பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயரெல்லாம் பயங்கர கோல்ட் ரேட் அதிகம், பட் ஸ்டில் 60% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், what position did India secure in the US Green Building Council's 2024 global ranking for LEED certified green buildings? ஸோ இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூஎஸ்ஸை சேர்ந்த க்ரீன் பில்டிங் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா LEED சர்டிஃபைடு க்ரீன் பில்டிங்ஸுக்கு வந்து ரேங்கிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் 3rd பொசிஷன். இந்தியா என்ன பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 3rd பொசிஷன் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சைனா தான் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கனடா. ஓகேவா? கனடா வந்து செகண்ட் பிளேஸ். அண்ட் 3rd பிளேஸ் யார் அப்படின்னா நம்ம இந்தியா. 3rd பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இந்த வேர்ல்டு பேங்க்ஸ் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஸோ லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை யார் லான்ச் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க். அதில் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தோம். இப்போ அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன ஃபார் இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்ஸ். ஓகேவா? அந்த லாஜிஸ்டிக்ஸில் எதுக்காகனா இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்ஸுக்காக. ஸோ எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் 22nd ரேங்க். சரிங்களா? 22nd ரேங்க். இப்போது இந்த இதுலேயே இந்த லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் அது வந்து 22nd. சரிங்களா? இதே இது ஓவரால் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் எத்தனாவது ரேங்க்? ஓகேவா? ஓவரால் லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேட்டகரியில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்கை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் 38th. ஃபார் இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்ஸ் இட்ஸ் 22nd. ஃபார் ஓவரால் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் 38. சரிங்களா? இந்த கீ டிஃப்ரென்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், which of the following international organization is responsible for compiling the corruption perception index? இது போன வீடியோவில் பார்த்துருந்தோம். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 96 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இட் வாஸ் ரிலீஸ்டு பை யாருன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 96th பொசிஷன். அப்போ டோட்டலாக எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 180 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து 96th. ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 38. ஓகேவா? ஸோ 38 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரோட இந்தியா வந்து 96th ரேங்க் வந்து இருக்குது அவுட் ஆஃப் 180 கண்ட்ரிஸ். இது வந்து 2024க்கான ஒரு டேட்டா. ஓகேவா? இது 2023 நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 93rd ரேங்க்ல வந்து நம்ம இருந்திருக்கோம். அது மாதிரி 2022ல வந்து பார்த்தோம்னா 44ஆக தான் இருந்திருக்கோம். அதுலேருந்து பின்தங்கி போயாச்சு. சரிங்களா? ஸோ எந்த ஆர்கனைசேஷன்? இட்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம் மோஸ்ட் கரப்டட் கண்ட்ரிஸ் யார், லீஸ்ட் கரப்டட் கண்ட்ரிஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லி. ஸோ லீஸ்ட்னு சொல்லி எடுத்துட்டா மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். இட்ஸ் டென்மார்க், ஃபின்லாண்ட், அடுத்து பார்த்தோம் அப்படின்றால் சிங்கப்பூர். ஓகேவா? சிங்கப்பூர் இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ் ஃபார் லீஸ்ட் கரப்டட் கண்ட்ரிஸ். மோஸ்ட் கரப்டட் கண்ட்ரிஸ் வந்து யார் அப்படின்னா இந்த ஆஃப்ரிக்கன் ரீஜியன். யாரெல்லாம்னா சூடான்லேயே யார் அப்படின்னா சவுத் சூடான் வந்து மோஸ்ட் கரப்டட் ரீஜியன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொமாலியா. ஓகேவா? போன இயர் வந்து சொமாலியா தான் மோஸ்ட் கரப்டடாக இருந்திருப்பாங்க. நவ் சவுத் சூடான் ஹேஸ் ஓவர்டேக்கன் சொமாலியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர்கனைசேஷன் கொலாபரேட்டட் வித் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டு லான்ச் தி டிசாஸ்டர் ரிஸ்க் அண்ட் ரிசைலன்ஸ் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். அதாவது டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் வேறு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா DRRAF, தட் இஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் அண்ட் ரிசைலன்ஸ் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஓடியோட சேர்ந்து யார் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே பேர்லேயே இருக்குது, என்னது டிசாஸ்டர் ரிஸ்க் அண்ட் ரிசைலன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு டிசாஸ்டர் டிபார்ட்மெண்ட். அப்போ ஃபார் ஷூர் எனக்கு நித்தி ஆயோக் வராது, டெலிகாம் எனக்கு வராது, ஆல்ரெடி டிஓடி வந்துருச்சு. ஸோ அது கூட சேர்ந்து யார் அப்படிங்கிறப்ப டிசாஸ்டர் ரிசைலண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் இது 2ல் ஏதாவது ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். என்னன்னா கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரிசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கேயும் ரிசைலன்ஸ் இருக்குது, இங்கேயும் ரிசைலண்ட் இருக்குது. ஸோ இதுதான் அது எனக்கு கீயாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஹிண்ட்டாக நீங்கள் வச்சுட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயே எனக்கு நிறையா கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். என்னன்னா டிஓடியோட யார் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க, அவங்க சேர்ந்து எதை வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த இது வந்து எனக்கு கொஸ்டின் ஏரியா. ஸோ அடுத்து பாருங்கள். விச் ஸ்டேட் ப்ரீவியஸ்லி ஹெல்ட் த டாப் பொசிஷன் இன் லோக்கல் கவர்னன்ஸ் பட் வாஸ் ஓவர்டேக்கன் பை கர்நாடகா இன் 2024. ஸோ என்னன்னா 2024 வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் தான் இந்த லோக்கல் கவர்னன்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ணி கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் லோக்கல் கவர்னன்ஸ் யார் முன்னாடி டாப் பெர்ஃபார்மராக இருந்திருப்பாங்க அப்படின்னா கேரளா. இப்போ கேரளாவை ஓவர்டேக் பண்ணி 2024ல் லோக்கல் கவர்னன்ஸில் யார் ஹையஸ்ட் இருக்காங்க, டாப் பொசிஷனை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க, கர்நாடகா. சரிங்களா? கர்நாடகா. ஸோ இதில் பார்த்தோன்னா யூபி அண்டு திரிபுரா இவங்கெல்லாம் என்னென்னா ரொம்ப லோவாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயர் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. திரிபுரா வந்து லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யூபி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதை மட்டும் இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ யூபி பார்த்தோம் அப்படின்னா 15th பொசிஷனில் இருந்து எத்தனாவது பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா ஐ திங்க் ஸோ 5th பொசிஷனுக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப தே ஆர் டூயிங் வெல் அண்ட் குட் இன் லோக்கல் கவர்னன்ஸ். ஆனால் திரிபுரா பார்த்தோம் அப்படின்னா திரிபுரா வந்து போன டைம் பார்த்தோன்னா 13th பிளேஸில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 7th பிளேஸ்க்கு வந்து அவங்க வந்துருந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். As per the report, the NTPC Limited won the Forward Faster Sustainability Award in which category? ஸோ எந்த கேட்டகரியில் NTPC லிமிட்டெடுக்கு வந்து
அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் வாட்டர் ரிசைலன்ஸ். வாட்டர் ரிசைலன்ஸ்க்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்டிபிசிக்கு வந்து ஃபாஸ்ட் சஸ்டைனபிலிட்டி அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் த இயர் ஆஃப் 2025. சரிங்களா? ஸோ இதில் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ திரிபுரா அண்ட் யூபி, சரிங்களா, திரிபுரா அண்ட் யூபி ரெண்டுமே நல்ல ப்ராக்ரஸை தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஷோ பண்ணியிருக்காங்க. திஸ் ஆல்சோ ஷோன் சம் ப்ராக்ரஸ். ஓகேவா? திஸ் ஆல்சோ ஷோன் சம் ப்ராக்ரஸ். ஏன்னா 13th பிளேஸ்லேருந்து 7 அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஆல்சோ எ குட் சைன். அது மாதிரி இவங்க 15th பிளேஸ்லேருந்து 5th அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ ஸ்ட்ராங் சைன். ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்டேட்டை வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட், இது வந்து லோ இம்ப்ரூவ்மெண்ட், பட் ஸ்டில் there is a some progress அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு சில எம்சிக்யூஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறப்போ எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த கொஸ்டினில் இப்படியும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.